ஓகே, கடைசியா நாங்க எழுதி போகிறோம். அதுல முக்கியமான ஒரு ஒர்க் ஒன்ல நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஞாபகம் போண்டா பார்த்துட்டு போவோம். இது ஓதும் இது இந்த வசனம் ஓதணுமா உஸ்தாத்? இது ஓதும். ஓகே உஸ்தாத். وأما السائل فلا تنهر. கொஞ்சம் அந்த நீட்ட விஷயத்த டார்கெட் பண்ணி 3 செகண்ட் நீட்டன்னு தானே, அதை கொஞ்சம் எடுத்து ஆமா. ஓதுவோம். ஓகே உஸ்தாத். وأما السائل فلا تنهر. Good. இது ஓதுவோம். صراط الذين أنعمت عليهم. இப்ப இதுல உள்ள விஷயம் உங்களுக்கு வெரி கிளியர். என்ற உச்சரிப்பு முன்னால் வரக்கூடிய எழுத்தோட சேர்ந்து வரக்கூடாது. அதே நேரம் சேர்ந்து வர நேரத்தில் அது வேறு வேறு எழுத்துக்களாக மாறும்ங்கிறது இப்ப உங்களுக்கு கிளியர். ஆமா உஸ்தாத். إن السانئك هو الأبتر. இதுல பல ஒன்றிக்கு இன்னஸ்ஸா சேர்ந்து வரக்கூடாது. இன்னஸ் ஓகே. சேர்ந்து வர்றது பல. இன்னஷனிஅக இன்னஷ. ஓகே உஸ்தாத். إن الشانئك هو الأبتر. நீங்க அது ஷத்து வச்சு ஓதுறீங்க, அது பல. அதாவது உங்களை அறியாம நீங்க இந்த இடத்துல ஷத்துக்கு வரீங்க. இன்னஷ என்று வரக்கூடாது. இன்னஷ இன்னஷானி இன்னஷானி. விளங்குதா? ஓகே விளங்குது உஸ்தாத். إن شانئك هو الأبتر. هو الأبتر. good good. هو الأبتر. ஓகே உஸ்தாத். திரும்ப ஓதட்டுமா உஸ்தாத் அந்த லைனை? சரி, பிரச்சனை இல்லை. சரியா சரியா வர பிரச்சனை இல்லை. ஓகே உஸ்தாத். إن شانئك هو الأبتر. இது போதுமா? إن شانئك هو الأبتر. ரெண்டாவது திரும்ப ஓதட்டுமா உஸ்தாத்? ஓதும். إن شانئك هو الأبتر. மாறுது மாறுது மாறுது. அதான் திருப்பி ஓத சொன்னேன். ரெண்டு விஷயம் இங்கே. ஒன்று அந்த கலக்கிற விஷயம், ரெண்டாவது எடுக்கிறது. இன்னஷானியக்க என்று யாக்கு போக கூடாது. இந்த இடத்துலயும் ஓகே. ம். ஆமா யூஸ் பண்ணுது. ஓகேங்க உஸ்தாத். திரும்ப ஓதுறேன் உஸ்தாத். ம். إن شانئك هو الأبتر. ரெண்டாவது அனுபவம். திரும்ப ஓது. إن شانئك هو الأبتر. ரெண்டாவது திரும்ப ஓதட்டாங்க. இன்னொரு வாட்டி ஓதட்டா உஸ்தாத் திரும்ப? இல்ல, ரெண்டாவது ஓதுங்க. இரண்டாவது செகண்ட். ஓகே உஸ்தாத். وأنزلنا من المعصرات ماء ثجاجا. நீட்டுறதுல கொஞ்சம் ஓகே ஓகே நீட்டி வருமா? ஓகே உஸ்தாத். திரும்ப ஓதட்டாங்க உஸ்தாத். ஓதும். وأنزلنا من المعصرات ماء ثجاجا. இந்த மான்லதான் உங்களோட பிரச்சனை வருது. இது எத்தனை செகண்ட் நீட்டணும்? அதுல வந்து டூ டூ கவுண்டிங்
இழுக்கணும் உஸ்தாத். தூக்கம் இல்ல வரலையா? 3 செகண்ட்ஸ் 3 3 செகண்ட். செகண்ட்ஸ் வந்து இழுக்கணும். ரைட். அப்பதான் உங்களுக்கு அந்த 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 சிஸ்டம் பேர்ல அந்த இடம் அதான் பிரச்சனை. ما سجاجة. ஓகே உஸ்தாத். திரும்ப சரி. ஓதுறேங்க உஸ்தாத். ஆ, وأنزلنا من المؤسرات ماء سجاجا. சரி. மூன்றாவது தேர்வு. திரும்ப ஓதட்டுமா உஸ்தாத் அது? மூன்றாவது. ஓகேங்க உஸ்தாத். إيلافهم رحلة الشتاء والصيف. அந்த ஈல ஃபிஹிம் ரிஹ்லத்துன்னு அந்த இடத்துல நிக்க கூடாது. நிக்கிறேன்னு சொன்னா கல்கலாம் சேர்ந்து அப்படியே போகும். ஓகேங்க உஸ்தாத். கண்டினியூஷனா சொல்லணும்னு சொல்றீங்களா உஸ்தாத்? கண்டினியூஸா அப்படியே ஃப்ளோல ஓதி கொண்டு போகணும். ஓகேங்க உஸ்தாத். إيلافهم رحلة الشتاء والصيف. ரிஹ்லத்த ஷிதான் இடையில மூச்சு அப்படியே பேத்திடுது. அப்படி போகல. ஆமாங்க மூச்சு உஸ்தாத். கஷ்டமாகினா நீங்க நிப்பாட்டிட்டு போகலாம். மூச்சு கஷ்டம். ரெஹலத்துக்கு பிறகு அப்புறம் திரும்ப சொல்லணுமா உஸ்தாத்? رحلة الشتاء என்று நிப்பாட்டிட்டு போகலாம். ரிஹ்லா என்று நிப்பாட்டலாம். ஈலாஃபிஹிம் ரிஹ்லா என்றும் நிப்பாட்டலாம். இன்னொரு முக்கியமான ஆ, விஷயம், இந்த ஹாவ கலக்க இயலாது. உங்களோட ஹா கலக்க இயல வருது பிள்ளை. உங்களோட ஹா ஆ, கலக்கப்பட்டு வருது. ரிஹலத்த ரிஹலத்த என்று கலக்க இயலுமா? அது கல்கலான்றதுனால நாம கலக்கி ஊதணுமா உஸ்தாத்? அதான் கேட்கிறேன். ஹா கல்கலாவுடைய எழுத்தா? இல்ல உஸ்தாத். இப்ப பெரிய பிழை அது. கல்கலாவுடைய எழுத்துக்களை தவிர வேற எந்த எழுத்தையும் கலக்கி ஓத முடியாது. போன கிளாஸ்ல சொல்லி தந்தோம்னா ஆமாங்க உஸ்தாத். ரிஹலத்த என்று ஓதினா நாங்க ஹாவ என்ன செய்யறோம்? கல்கலா உடைய சட்டங்களோட திருப்பி கனெக்ட் பண்ணி ஊதணும். போதும் பாப்போம். சரியா பிழை வரா? ஈலாஃபிஹிம் ரிஹ்லா வரணுமாங்க உஸ்தாத் அங்க நிக்கும் போது? எப்படி வரும்? கலக்காம போதுனா எப்படி வரும்? ஆ, ரிஹ் ரிஹ் ஆமா. ஹாவ ரிஹ்ல கலக்க கூடாது. ஹாவ கலக்குறது ரிஹ்ல பிழை. இல்லைங்க உஸ்தாத். அது ஸ்டாப் பண்ணும் போது ரிஹ்ல அப்படின்னு ஓதணுமாங்க உஸ்தாத்? நீங்க ஸ்டாப் பண்ற மெத்தட் படிச்சுக்கிறீங்களே. 3 மெத்தட்ல ஸ்டாப் பண்ணி படிச்சுக்கிறீங்க. ஓகேங்க உஸ்தாத். அதுல எந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும்? ஹா ஹா ஆ, அப்ப அதை யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேங்க உஸ்தாத். إيلافهم رحلة الشتاء والصيف. والصيف. திருப்பி போதும் பாவம். إيلافهم ரிஹுலா رحلة الشتاء. ரிஹுலாங்க இஹு என்றாலே ஹா கலக்கப்படுது. உதாரணத்துக்கு பாக்கு சுக்குன்னு வச்சா நாங்க எதை கலக்குவோம்? இப்படி இபு அப்படிதானே? இது இபு. ஆமா இந்த இபு. அதே மாதிரி நீங்க ரிஹல் என்று ஓதுனீங்க. சேம் சேம் கலை. ரிஹல். இந்த ஒரு லைன் மட்டும் நீங்க ரிசைட் பண்ணி காமிக்கிறீங்களா உஸ்தாத்? அது நீங்க யோசிச்சு இதை சொல்லணும். இப்ப முதலாவது கலக்காம ஓதனம் என்றால், இந்த பாவ கலக்காம ஓதனம் என்றால் அப் தர் அப் தர் என்று கலக்காம ஓதணும். உஸ்தாத். ஆ, விலை விலை அப்படி ஆமாங்க ஓதுறது. உஸ்தாத். கலக்கி ஓதணும். அபு தர் அபு என்றுதான் கலக்கி ஓதணும்.
மூணாவது எப்படி ஆமாங்க வரணும்? உஸ்தாத். எதுக்கு உஸ்தாத் இந்த ரிஹல அப்படின்னு சொல்றோமே அதுக்காக உஸ்தாத்? ம். ரிஹ் லத ரிஹலத்த ரிஹலத்த கரெக்டா உஸ்தாத்? திருப்பி போதுமா? ரிஹலத்த அப்படிதானேங்க உஸ்தாத்? மூன்றாவது. திரும்ப அந்த லைன் ஓதட்டுமாங்க உஸ்தாத்? எஸ், மூன்றாவது ஓதும். ஓகேங்க உஸ்தாத். ஈலா ஃபீஹிம் ரிஹல ரிஹல ரிஹலத ரிஹ் ஷிதா. லத பாருங்க. ஈலபிஹிம் ரிஹ்ல 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 என்று வரையிலது. ரிஹல ஓகே உஸ்தாத். ரிஹ்ல 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 ஓகேங்க உஸ்தாத். ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ எனக்கு இந்த வஸ்ஸைஃப். நுணுக்கமான விஷயம் தான் இருக்குது. ரிஹ்ல அல்ல, அது பிழை. கவனம் வைக்கணும். ரிஹ் என்று இஹ் என்று வார்த்தை பிழை. ரிஹ் அல்ல, ரிஹ்ல ரிஹ்ல. விளங்குதா வித்தியாசம்? ரிஹ்ல 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 வித்தியாசம் விளங்குதா? ரிஹ் ஓகேங்க உஸ்தாத். ரிஹ்ல நான் அப்படிதானேங்க உஸ்தாத் சொல்லணும்? நான் உச்சரிக்கிற நேரத்தில் ரெண்டையும் நீங்க எடுத்து வித்தியாசம் எடுத்துக்கணும். நான் இப்ப ரெண்டு மாதிரி உச்சரிச்சு கேட்பேன். கலக்கி ஓதினா வரணும் ரேஹல ரேஹல என்று வரும். கலக்கி ஓதினால். கலக்காம ஓதினால் ரேஹ் இல்ல ரேஹ் இல்ல. சவுண்ட் வித்தியாசம் விளங்கிச்சுதா? புரியுதுங்க உஸ்தாத். இப்ப ரெண்டு மாதிரி ஓதி ரிஹ்ல காட்டணும். கலக்கி ஓதி காட்டணும், கலக்காம ஓதி காட்டணும். ரிஹ்ல ரிஹ்ல அப்படிதானேங்க உஸ்தாத்? ரெண்டு மாதிரி ரெண்டு டூ மெத்தட்ஸ்லயும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். கலக்கி ஓதுறதுனா எப்படி வரும், கலக்காம ஓதுனா எப்படி வரும். ரிஹ்ல ரிஹ்ல அடுத்தது கரெக்ட். ரிஹ்ல ரிஹ் இது கலக் ரிஹ்ல குட். ரிஹ்ல இப்ப நீங்க ரேஹ்ல ஓதுனீங்க தானே, அதான் உங்களோட சரியான மெத்தட். உங்களுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஸ் வரும் என்றால் ஓதுறதுல கன்ஃபியூஸ். ஆமா. இப்போ ஓதுறனா, கலக்காம ஓதுறனா, சரியா ஓதுறனா, அந்த கலக்கம் இல்ல பிரச்சனை ப்ராப்ளம் வந்துச்சுட்டால் நீங்க ரெண்டு மாதிரி மோதி பார்க்கணும். இப்ப ரெண்டு மாதிரி மோதி பார்க்குற ஓகேங்க நேரத்துல உஸ்தாத். தான் பிரச்சனையை எங்களுக்கு சரியா முடிச்சு கொள்ளலாம். ரேஹ் இல்ல ஓகேங்க உஸ்தாத். திருப்பி வந்து மூணாவது. திரும்ப ஓதட்டாங்க உஸ்தாத். إيلافهم رحلة الشتاء والصيف. சித்தா இல்ல நின்றது போதுமா? 3 செகண்ட் நின்றணும். நின்றணும் போதாது. விளங்குதா செல்லுது? திரும்ப ஓகேங்க நின்றது உஸ்தாத். போதாது. திருப்பி ஓதுமா. إيلافهم رحلة الشتاء والصيف. ம். இந்த ஹோம்ஒர்க் கட்டாயம் நீங்க செய்யணுமா என்றால் உங்களோட நிறைய மிஸ்டேக்குகள் அப்படிதான் நீக்குது, கிளியர் ஆகுது இல்ல. ஆமாங்க உஸ்தாத். அப்போ கிளியர் ஆகினா தான் நீங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போயிடும். இந்த முதலாவது வசனத்துலயும் பிரச்சனை, ரெண்டாவதுல ஓரளவுக்கு பிரச்சனை, மூன்றாவதுல பெரிய பிரச்சனை. இப்படி வச்சுட்டு நாங்க இன்னும் ஒரு கன்செப்டுக்கு உங்களை கொண்டு போனால் நீங்க இன்னும் பெரிய பிரச்சனை மாட்டிக்குவீங்க. கடைசி ஓதுறதுக்கு சிக்கலா போயிடும். அப்படியே விடாது. ஹோம்ஒர்க் தர விஷயம் என்னென்றால் ஒன்று நீங்க கட்டாயம் இந்த பிஸி ஷெடியூல் அப்படியே நாங்க சொல்லுவோம். நீங்க முடியுமான வரைக்கும் மேக்ஸிமம் சரியாவே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் கிளாஸுக்கு. அப்ப நாங்க ஸ்டார்டிங் வந்து ஹோம்ஒர்க்கை கேட்கிற நேரம் நீங்க பிழை இல்லாம மிச்சம் பெர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் இதுலாம். அடுத்த ஸ்டெப் ஏன்னால் உங்களோட சரிய விஷயம் ஒன் ஷாட்ல எல்லாத்தையும் மிச்சம் பெர்ஃபெக்டா ஓதிப்பீங்க. ஸோ நாங்க ஃபாஸ்டா அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். ஆனால் எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்குது, உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றிலையுமே சிக்கல்கள் இருக்குது, ஓதுறதுல இன்னும் ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நிதானமா தான் போக வேண்டி இருக்கிறது. ஸோ கொஞ்சம் நம்ம அந்த ஒர்க்
5 5 வசனங்கள் தருவேன். ஹோம்ஒர்க் அனுப்புற சிஸ்டம் தெரியுமா? ஓகேங்க. அந்த இல்ல சிஸ்டத்துல இது இன்ஷா அல்லாஹ் ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பணுமா உஸ்தாத்? ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பட்டாங்க உஸ்தாத்? நீங்க என்ன செய்யணும் என்றால் ஃபர்ஸ்ட்டுக்கு இன்றைய பாடத்துல ரெக்கார்டை கேட்கணும். என்னென்ன வசனங்கள்ல ஓகே. என்னென்ன செய்கிறங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை உங்களோட வாயால உரிய மெத்தடுக்கு ஓதி நல்லா பழகணும். அப்புறமாக ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்ட்லயும் ஒவ்வொரு வசனங்களாக எங்களுக்கு அனுப்பணும். நாங்க கரெக்ஷன் பண்ணுவோம். ஓகேங்க உஸ்தாத். புரியுதா எப்படின்னு? உதாரணத்துக்கு முதலாவது வசனம் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்ட்ல முதலாவது வசனத்தை அனுப்புறது, இரண்டாவது வாய்ஸ் ரெக்கார்ட்ல இரண்டாவது வசனத்தை அனுப்புறது, மூன்றாவது வாய்ஸ் ரெக்கார்ட்ல மூணாவது வசனம், இப்படி ஒவ்வொரு வசனங்களாக அனுப்பணும். ஓகேங்க உஸ்தாத். இன்ஷா அல்லாஹ் அனுப்புங்க பார்ப்போம். திருத்திட்டு அது போற பார்ப்போமா? ஓகேங்க உஸ்தாத்.